இவிஎம்ஐ முழுமையாக தடை செய்வதற்கு முன்னால் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கனவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை இந்தியாவில் எப்படியாவது கொண்டு வருவது, அதன் மூலம் நிரந்தரமாக இந்தியாவில் பாஜக ஆட்சியை அமைப்பது. ஆனால் அந்த திட்டத்திற்கு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் பூட்டு போட்டிருக்கிறார்கள். சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு. வணக்கம். இவிஎம்மை எப்படியும் தடை செய்யத்தான் போகிறாங்க இந்தியாவில். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த சந்தேகங்கள் மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் காங்கிரஸ் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. 3வது பாரத் ஜோடோ பயணம் ஆரம்பிக்கவிருக்கிறது. அதில் மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல போவது அப்படிங்கிறது இவிஎம் மீது இருக்கக்கூடிய சந்தேகம். இவிஎம் என்பது தடை செய்யப்பட வேண்டும். இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லி பாஜக கேட்கல இல்லையா? அதே மாதிரி பல்வேறு இது துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்லி கேட்கல. இப்போ நமக்கே நல்லா தெரியும், தேவசகாயம் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. அவர் எத்தனை வருஷமாக ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் கூட்டமைப்பை வைத்து இதற்கு எதிராக பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறாரு, கோர்ட்டில் வழக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போது இது யாரால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னா மக்களால் வரும். மக்கள் போராட்ட காலத்தில் வரும்போது நிச்சயமாக இந்த இவிஎம் அப்படிங்கிறது தடை செய்யப்படும். ஆனால் இது நன்றாக ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் தெரிஞ்சிருக்கு. இவிஎம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவது, ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்திற்கும் மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுக்கும் தேர்தலை கொண்டு வருவது. இதன் மூலம் ஒரே ஒரு முறை அதில் வெற்றி பெற்று விட்டால் எல்லா இடத்திலையும் பாஜக வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிறதே இனி இருக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்துக்குள்ள, ஒரு அபாயகரமான திட்டம். இதுதான் ஆர்எஸ்எஸ் கனவு திட்டம்னு சொல்றோம். அப்படி ஒரு விஷயத்துக்கு வராங்க. இதனுடைய தொடக்கமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு தினத்திற்கு முன்பு பாராளுமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. ஒரு நீல கலர் ட்ரோல், ஒரு நீல கலரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக் பாராளுமன்றத்தினுடைய அந்த ஜேபிசி கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள் அடங்கிய 18,626 பக்கங்களுடைய ஹிந்தி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கோப்புகள் இன்றைக்கு தயாராகப்பட்டிருக்கிறது. அது அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு 321 பக்கங்கள் அடங்கிய ஒரு ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்றைக்கு இந்த பாராளுமன்ற கூட்டம் தொடங்கியதுமே பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் அப்படிங்கிறதுக்கு மேலே சந்தேகம் இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பாஜக எதற்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. உடனடியாக பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவிஎம் மூலம் தேர்தல் நடக்கலை அப்படின்னா, வாக்குச்சீட்டின் அடிப்படையில் மீண்டும் போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய செலவை உருவாக்கும். அது மீண்டும் மக்கள் மத்தியில், மக்களுடைய தலையில் தான் போய் விழும் அப்படின்னு ஏதோ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் கரிசனம் இருக்கிற மாதிரி பாஜகக்காரங்க பேசினாங்க. அதற்கு பிரியங்கா காந்தி உடனடியாக ஒரு ஆதாரத்தை தூக்கி போட்டாங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு, மோடி கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு, அதாவது தேர்தல் செலவுக்கு இவ்வளவு ஆகும், வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தினால் இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற கணக்கு நீங்கள் எப்போது எடுத்தது? இவிஎம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னாடி இருந்த கணக்கை வைத்து நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீர்கள் தேர்தல் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் செலவு வரும். இன்றைக்கு நீங்கள் அது குறித்தான கணக்கு, அது துறை சார்ந்த அறிஞர்களோடு பேசி நீங்கள் ஒரு கணக்கு தயாரித்திருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு சங்க பரிவாரங்களுடைய வாயெல்லாம் மூடி கட்டின மாதிரி மௌனமாக இருந்தாங்க. ஏன்னா பதில் இல்லை. எப்போ உள்ள ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரியங்கா பாராளுமன்றத்திலே உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கடுமையாக இதை எதிர்த்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது, இந்த திட்டத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மூலமாக பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டால் அடுத்தது இந்தியாவில் மாநிலங்களே இருக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்குதா இல்லையா?
அதனால இதையும் சொல்லிட்டு அவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்றாங்க வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனா கட்சியும் இதே கருத்தை சொல்கிறார்கள். நிதிஷ்குமாருடைய கட்சி இதே கருத்தை வலியுறுத்திங்க, எங்களுக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். நிதிஷ்குமாருடைய கட்சி யாரு? மோடி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு பின்னாடி சந்தேகம் இருக்கு, இது பிரச்சனையா இருக்கலாம், இதுக்கு பின்னாடி வேற வேற தந்திரங்கள் எல்லாம் இருக்கலாம்ங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி சிவசேனாவும் காங்கிரஸும் இணைந்து முன்வைத்த மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா செலவை குறைக்கிறத பற்றி பேசுறதா அல்லது மக்களின் வாக்களிக்கும் உரிமையை காப்பாற்றுவதை பற்றி பேசுவதா? நீங்க செலவை குறைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் வருங்காலங்களில் தேர்தலே இருக்காது. ஜனநாயகத்தை தேர்வு செய்யக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்களிக்கும் உரிமை இல்லாமலாக்கப்படும். அப்ப அதை இல்லாமல் ஆக்குவதற்கான பாஜகவினுடைய திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் காங்கிரசும் மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும். இந்த ஜேபிசி கமிட்டிக்கு முன்னாடி தானே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இன்றைக்கு கொண்டு போய் பாஜக சேர்த்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய 27 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 12 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, என்டிஏல 22 பேர், அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க இந்தியா கூட்டணியில் 12 பேர். இதனுடைய தலைமை பொறுப்பில் பாஜகவுடைய பிபி சௌத்ரின்னு நினைக்கிறேன், அவர் தான் இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திட்டங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர் தலைமையிலான எதிர்க்கட்சியினுடைய கூட்டணி என்பது அவருடைய ஒரு கருத்து என்பது ஒத்த விஷயம், எல்லா பெரும்பாலான விஷயங்களில் ஒத்த கருத்துடையதாக இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான சைன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டாக்டர் அம்பேத்கர் விஷயத்தில் இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஓரணியில் திரண்டு பாஜகவை எதிர்த்தார்கள். ஆனால் பாஜக கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களில் ஒவ்வொரு கட்சிக்கு இடையில் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பல்வேறு நேரங்கள் இருந்தது. இந்த ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியல. ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்குள் வந்ததற்கு பிறகு எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை வலுவாக இருக்கிறது. அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை புறவாசல் வழியாவது எப்படியாவது கொண்டு வரணும்னு மோடியும் ஆர்எஸ்எஸும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் பிரியங்கா. பாஜகவுடைய கழுத்தை பிடிச்சு வச்சிருக்கிறார். நீ கொண்டு வந்துருவியா? மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையை இல்லாமல் ஆக்கிடுவியா? உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? இதை மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் பிரியங்கா காந்தியும் எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு பிரியங்கா காந்தியினுடைய மிகப்பெரிய பலமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே இதற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, இந்த திட்டத்திற்கு எதிராக கொண்டு வந்து சேர்ப்பது, ஓரணியில் திரட்டுவது, அதிலேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்படியும் மோடியினுடைய கனவு திட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டம் இந்தியாவில் நடக்கப் போவதில்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.